ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் மட்டில் அன்பும் நிறைந்த பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, கிருபையாக தந்த இந்த லெந்து காலத்தின் 3வது வார முதல் நாள் கன்வென்ஷன் கொடுகைக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். லெந்தனும் தவ காலத்தில் ஆண்டவரோடு கூட அதிகமாக நாங்கள் நேரத்தை செலவிட வேண்டும், ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும், ஆண்டவரை பற்றி இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு உடைய சன்னிதானத்திற்கு நேராக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களுக்காகப்பட்ட பாடுகளை எல்லாம் நினைத்து பார்த்து, எங்கள் மீது கொண்ட அளவில்லா அந்த அன்பை நினைத்து பார்த்து, நாங்கள் உம்மை போற்றி துதிக்க ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்போதும் சுவாமி, இந்த கன்வென்ஷன் கொடுகையில் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து, உம்முடைய வல்லமையினால் ஆட்கொள்ளப்பட்டு, உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணம் செய்ய எங்களுக்கு அருள் தாரும். பாடகர் குழுவினர், ஆண்டவரே, வந்திருக்கிற அருமையான தேவ ஊழியர் யாவரும் அவர்கள் மூலமாக ஆண்டவர் எங்களோடு கூட இடைபட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பெற்று ஆண்டவருக்கென்று வாழ்வதற்கு அர்ப்பணிக்க எங்களுக்கு அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா இன்ப நாமத்தினாலே இந்த வாரத்திலும் இந்த முதல் நாள் கன்வென்ஷன் கூடைக்கு வந்திருக்கிறோம் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே மீண்டும் உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மத்தில் ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், மகிமை மாட்சிமை அவர் நிறைந்தவரே, மகிழ்வுடன் நாங்கள் தொழுதிடுவோம், பரிசுத்த தேவனா இயேசுவை பணிந்தே நாங்கள் தொழுதிடுவோம் என்ற ஒரு அருமையான பாடல், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல். ஆமீன். உன்னத தேவன் என் ஆண்டவர், ஞானம் நிறைந்தவர், முழங்கால் யாவும் பாரினில் அது முடங்கிடுமே, உயர்ந்தவரே சிறந்தவரே, உம்மை என்றும் நாங்கள் தொழுதிடுவோம் என்று சொல்லி நாம் சேர்ந்து பாடுவோம். ஏசப்பாவின் நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி பாடுமா. Thank you Jesus. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. ஆமென். Thank you. ஆமென். Thank you Father. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். Thank you Jesus. நன்றி இயேசுவே. ஆமென். நல்லவரே. ஆமென். உன்னத
சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். சேர்ந்து அவை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவர். ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி தேங்க்யூபா. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஆமென். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஆமென். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். சேர்ந்து சொல்லுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். Thank you Jesus. பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். சேர்ந்து பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய இருத்தினீரே சத்திய தேவன் நீரே கனமகிமை செலுத்தியே நான் என்றும் தொழுதிடுவோம். சேர்ந்து ஆமென். கனமகிமை செலுத்தியே நான் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். Thank you Jesus. ஆமென். நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. ஆமென். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. சொல்லுவோம். ஆமென். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். சேர்ந்து ஆமென். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். சேர்ந்து சொல்லுவோம். ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவர். அல்லேலூயா அல்லேலூயா. துதிக்கு பாத்திரர் அவர் ஒருவரே. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பாடல் தெரிந்த ஒரு பாடல். கர்த்தனே எம் துணையானீர் நித்தமும் என் நிழலானீர். ஆண்டவரே எத்தனை இடர் வந்தாலும் அப்பா நீங்க தான்ப்பா எனக்கு அடைக்கலம்.
தேங்க்யூ ஜீசஸ். தெரிந்த ஒரு பழைய பாடல். ஆமென். பாவி என்றனை பலர் தள்ளினாலும், ஆவி இல்லை என்று என்னை இகழ்ந்து விட்டாலும், ஆண்டவரே உம்முடைய அன்பு என்னை கண்டதப்பா, உமக்கு நன்றி, உம்மை போல ஒரு தெய்வம் யாருமே இல்லப்பா என்று சொல்லி அர்த்தத்தை உணர்ந்து பாடுவோம் ஒரு பழைய பாடல். ஆமென். ஆண்டவரே நீங்க தான் எனக்கு துணை. ஆண்டவரே இந்த உலகத்துல வேற யாரும் இல்லப்பா. எத்தனை பேரை நான் நம்பினேன், ஆனாலும் கைவிட்டு விட்டுவார்கள். ஆனால் எனக்கு துணை நீர் மாத்திரமே என்று சொல்லி அர்த்தத்தை உணர்ந்து நான் பாடுவோமா? ஆண்டவரே எனக்கு துணை நீரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். தேங்க்யூ. சேர்ந்து ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே எனக்கு துணையான நன்றி இயேசுவே. ஆமென். கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி, எத்தனை இட வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ, பின் உலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. எனக்கு துணை நீங்க தானப்பா. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். பாவியன் என்னை பலர் தள்ளினார், ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். பாவியன் என்னை பலர் தள்ளினார், ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போல் ஐயா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி. சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார். யாரெல்லாம் நான் நம்பினரோ எல்லோரும் எனக்கு எதிராக வந்திட்டார். கொள்கைக்குறையே பலரும் பிரிந்திட்டார். ஐயா உம்மை போல உம்முடைய அன்பை நான் எங்கும் கண்டதில்லப்பா. நன்றி இயேசுவே என்று சொல்லி ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறிய பலர் பிரிந்திட்டார், உம்மை போல் ஐயா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி. ஆயிரம் நாவுகளில் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? என் ஜீவனை உமக்கு அளிக்கிறேன். உம்மை போல ஐயா எங்கும் நான் கண்டதில்லையே. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிது சுவாமி. நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே
ஜீவனே உமக்களிக்கின்றேனே. உம்மை போல் ஐயா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. ஆமென். கர்த்தரே எம் துணையானி. அல்லேலூயா, அல்லேலூயா. சுற்றத்தாரும் காலத்தில் அவர்கள் குளிர்ந்திட்டார். யாரெல்லாம் நான் நம்பினேனோ எல்லோரும் எனக்கு எதிராக அவர் வந்திட்டார். கொள்கை கூறியே பலரும் பிரிந்திட்டார் ஐயா. உம்மை போல அன்பை நான் எங்குமே கண்டதில்லை. அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வரிகள். தேங்க்யூ ஜீசஸ். இதை உணர்ந்தவர்களாக இந்த ஒரு பாடல் நாம் பாட போகிறோம். உம்மை பாடாமல் யாரை பாட போகிறேன் ஆண்டவரே? உம்மை துதிக்காமல் நான் யாரை துதிக்க போகிறேன்? துதி உமக்கு, கனம் உமக்கு, மகிமை உமக்கு, புகழ்ச்சி எல்லாம் உமக்கு மாத்திரமே என்று சொல்லி பாடலை சேர்ந்து பாட போகிறோம். ஏனெனில் உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவர், உன்னத அனுபவங்களை நமக்கு தந்தவர், நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாக அவர் மாற்றினவர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற பண்ணினவர், ஒன்றுக்கும் உதவாத நம்மையும் உருவாக்கி உயர்த்தின தேவனை கரங்களை தட்டி பாடுவோமா? ஆண்டவரே, உம்மை பாடாமல் யார பாட போறப்பா? உம்மை துதிக்காமல் நான் யாரை துதிப்பேன் ஆண்டவரே? துதிகன மகிமைக்கு பாத்திர நீர் ஒருவர் மாத்திரமே என்று சொல்லி கரங்களை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். அப்பா ஏசப்பா நமக்காக பட்ட பாடுகளை நாம் நினைத்து கரங்களை தட்டி துதித்து பாடுவோமா? நன்றி ஆண்டவர் என்று சொல்லி சேர்ந்து ஆமென். Thank you Jesus. ஆமென். நன்றி இயேசுவே. ஆமென். Thank you பா. நன்றி. உம்மை பாடாமல் யாரை பாட போகிறேன்? ஆமென். உம்மை துதிக்காமல் நான் யாரை துதிக்க முடியும் ஆண்டவரே? துதிக்கு பாத்திரரே. நன்றி இயேசுவே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? சொல்லுவோம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? சொல்லுவோம். உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? Thank you Jesus. ஆமென். நன்றி இயேசுவே. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. சொல்லுவோம். உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? என் துக்கங்களை சந்தோஷமாக மாற பண்ணினீர் ஆண்டவரே. என் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீங்களே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் நான் யாரை துதிக்க முடியும் ஆண்டவரே? Thank you Jesus. எல்லா கரங்களை தட்டி நன்றி அப்பா. ஆமென். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, என் துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றினீ. சொல்லுவோம். என் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, என் துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றினீ. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? ஆமென். உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி
ஆண்டவரே, என்னை ஊரார் ஒதுக்கினாலும் அப்பா உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின என் தெய்வமே, உம்மை பாடாமல் யாரை பாட போகிறேன் ஆண்டவரே? உம்மை துதிக்காமல் நான் யாரை துதிக்க முடியும் அப்பா? தேங்க்யூ ஜீசஸ். நல்ல கரங்கள் தட்டி ஆமென். நன்றி அப்பா. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. சொல்லுவோம். ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஜீவன் சுகம் பலன் தந்து என்னை காத்தீங்களே ஆண்டவரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை நான் பாடுவேனே. தேங்க்யூ இயேசுவே. ஆமென். நன்றி அப்பா. ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். சொல்லுவோம். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் பாடுவேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஆமென். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? சேர்த்து ஆமென். துதியும் உமக்கே, அல்லேலூயா. கனமும் உமக்கே, அல்லேலூயா. மகிமை உமக்கே, அல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே, அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தெரிந்த ஒரு பாடலை பாடி இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் அவைகள் என்னை நோக்கி பார்க்கின்றன, அவருடைய காயங்களையும் அது பார்க்கின்றனவா. அழகாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் கையால் பாவங்கள் செய்திட்டால் ஆண்டவர் அவர் கையின் காயங்களை அவர் பார்க்கிறாராம். தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலில் ஏற்பட்ட அந்த காயங்களை ஆண்டவர் பார்க்கிறாராம். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை அவர் நோக்குகிறார். வீணான பெருமைகள் என்னில் இடம்பெற்றால் அவருடைய முள்முடியை பார்த்து அவர் இயங்குகிறாராம். அந்த சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் அவைகள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றன. அவைகள் நம்மை நோக்கி அவைகள் பார்க்கின்றன. அவருடைய காயங்களையும் அவைகள் பார்க்கின்றன. இந்த உலகத்தின் வீண் பெருமைகள் ஒன்றுக்கும் அவை உதவாதவைகள். ஆமென். ஆண்டவர் சொல்றார், உனக்காக நான் பாடுபட்டேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆமென். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் அந்த தூய கண்கள் நம்மை நோக்கி கொண்டே இருக்கிறது. நாம் என்ன செய்ய போகிறோம்? என்ன சொல்ல போகிறோம்? அர்த்தத்தை உணர்ந்து பாடுவோமா? ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாகிலும் என்னிடத்தில் இன்றி உண்டென்றால் ஒரு நிமிஷம் சுவாமி, நான் எல்லாவற்றையும் நான் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி அர்த்தத்தை உணர்ந்து பாடுவோமா? ஏதாவது ஒரு குறைகள் குற்றங்கள் நம்ம இடத்தில் இருக்கும். நிச்சயமாக ஆமென், நாம் அதை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிடுவோம். கர்த்தர் இந்த நாட்களிலும் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். Thank you Jesus. நன்றி அப்பா. Thank you Jesus. Amen. Thank you God. நன்றி. இந்த சிலுவை நாதர் இயேசுவின் கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. Amen. Thank you Jesus. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன,
கைகள் பாவம் செய்வோம் என்றால் உம்முடைய கையின் காயத்தை நீங்க பார்த்தீங்களே சுவாமி. தீய வழியில் என் கால்கள் சென்றால் உம்முடைய காலின் காயத்தை நீர் பார்க்கின்றேன். நான் உணர்கிறேன் சுவாமி, இனி நான் பாவம் செய்வதில்லை. என் கைகளை ஆண்டவர் இனி பாவம் செய்வதில்லை. என் கால்கள் தீயான வழிக்கு இனிமே போகாத ஆண்டவரே நான் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி உணர்ந்து பாடுவோமா? ஆமென். Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you பா. நன்றி. என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தம் கையில் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தம் கையில் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலில் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவே. ஆண்டவரே, என் இதயம் தீட்டுள்ள எண்ணம் கொண்டார். ஈட்டி பாய்ந்த அந்த நெஞ்சை நான் நோக்கி பார்க்கிறேன். எனக்கு கிருபை தாங்கப்பா. வீணான பெருமைகள் என்னிடத்தில் இருக்கும் என்றால் ஆண்டவரே உடைய முள்முடியை பார்த்திட நான் இயங்குகிறேன் சுவாமி. ஒரு விசையினுடைய பெருமைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. தரை மட்டும் தாழ்த்துகிறேன், தரை மட்டும் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. ஆமென். Thank you பா. Jesus. தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வீட்பெருமை என்னில் இடம் பெற்றார், உள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். வீட்பெருமை என்னில் இடம் பெற்றார், முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். சிலுவை நாதர் இயேசுவே. திருந்திடாத பாவிக்காய் என் ஆண்டவர் அவர் அழுகின்றார், வருந்திடாத பிள்ளைக்காய் அவர் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் ரத்தமும் அவர் சிந்துகிறாரே. ஐயோ, என் மகன் திருந்த மாட்டாளா, என் மகள் திருந்த மாட்டாளா? Thank you Jesus. ஆண்டவரே நன்றி. உணர்ந்து சொல்லுவோம். திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். சிலுவை நாதர் இயேசுவே. என் இயேசுவின் ரத்தம் என் பாவத்தை அவைகள் கழுவிடுமே. அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றி விடுமே. ஆண்டவரே, கலங்கரை விளக்காக நான் ஒளி வீசுவேன் அப்பா. கலங்கி வந்திருப்பவரே, கலங்குவோரே உம்முடைய மந்தையில் நான் சேர்ப்பேனே. உம்முடைய மந்தையில் நான் சேர்ப்பேன் ஆண்டவரே, உம்முடைய மந்தையில் சேர்ப்பேன். Thank you Jesus. நன்றி அப்பா. நாம் உணர்ந்து சொல்லுவோமா? ஆமென். Thank you Father. நன்றி இயேசுவே. அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும்.
ரத்தம் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை பெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே. கலங்குவோரே அவர் மந்தை சேர்ப்பேன். சேர்ந்து சொல்லுவோம். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே. கலங்குவோரே அவர் மந்தை சேர்ப்பேன். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒரு பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தார் ஐயா. மனிதனை அவர் மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவையை அவர் சுமந்தார் ஐயா. என்னுடைய கண்ணீரை என் ஆண்டவர் அவர் துடைத்தார் ஐயா. எனக்கு சந்தோஷம் தந்தார் ஐயா. இந்த இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் என்று சொல்லி எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல். ஆமென். பாவங்கள் போக்க, சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தவர் என் ஆண்டவர். ஆமென். நம்மை மீட்க, பரலோகத்தை திறக்க சிலுவையை நமக்காக சுமந்தாரே. அந்த தேவனை நாம் கரங்களை தட்டி பாடுவோமா? எல்லோருக்கும் ஒரு தெரிந்த பாடல். நாம் கரங்களை தட்டி பாட போகிறோம். ஏனென்றால் அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வேறு ஒன்றை நம்ம இடத்தில் அவர் கேட்கவில்லை. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை. ஆனால் உன்னுடைய உள்ளம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர் விரும்புகிறார். அர்த்தத்தை உணர்ந்து பாட போகிறோம். இயேசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாம் கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். இயேசப்பாவின் நாமத்தை நாம் சேர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். Thank you Jesus. ஆமென். நன்றி. Thank you பா. எல்லா கரங்களை தட்டி நமக்காக அவர் பாடுபட்டாரே. ஆமென். Thank you Jesus. எல்லாரும் ஆமென். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. சொல்லுவோம். கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. சேர்ந்து ஆமென். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. சேர்ந்து ஆமென். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஆமென். அவர் ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தியும் கேட்கவில்லை. உன் உள்ளம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்கிற ஆண்டவர். ஆமென். Thank you Jesus. நன்றி அப்பா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆமென். ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. சொல்லுவோம். ஆமென். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. ஆமென்.
நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தார். சேர்ந்து எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. ஆமென். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், என் இயேசு உன்னை மறப்பதில்லை. ஆமென். Thank you Jesus. நன்றி அப்பா. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். ஆமென். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். சொல்லுவோம் சேர்ந்து. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலைவே இருத்திடுவார். சொல்லுவோம். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலைவே இருத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. மீண்டும் அந்த சரணத்தை. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், என் இயேசு உன்னை மறப்பதில்லையே. நண்பர்கள் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை வெறுத்தாலும், என் வெறுக்காத ஆண்டவர் என் தகப்பன் ஒருவர் மாத்திரமே. நல்ல கரங்கள் தட்டி நன்றி இயேசுவே. ஆமென். Thank you Father. நன்றி அப்பா. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். சொல்லுவோம். ஆமென். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். சேர்ந்து. ஆமென். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். சேர்ந்து சொல்லுவோம். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். யாரே? எந்தன் இயேசுவே. ஆமென். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோக வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. சொல்லுவோம். ஆமென். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோக வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. சேர்ந்து. ஆமென்.
எந்தன் இயேசுவே ஆமென் எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம அப்படியே எல்லாரும் நாம் எழுந்திருப்போம். நம்மை நம்முடைய காணிக்கையும் நாம் அர்ப்பணிக்கிற ஒரு வேளை. எல்லோரும் நாம் எழுந்திருந்து ஒரு பாடலை பாடும் பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கை ஆண்டவர் என்று நாம் அர்ப்பணிப்போம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினமும் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீங்கள் ஆண்டவரே. ஒரு நல்ல ஒரு எபினேசராய் என்னை இம்மட்டும் நீங்க நடத்தி வந்தீங்களப்பா, நன்றி சொல்ல உமக்கு வார்த்தையில் என்று சொல்லி ஒரு பாடலை பாடும் பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் நம் ஆண்டவருக்கு என்று நாம் அர்ப்பணிப்போம். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. ஆமென். ஆயிரம் நன்மைகள் அருதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அருதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. Thank you, Jesus. Amen. நன்றி இயேசுவே. தகப்பனே நன்றி இயேசுவே. Amen. Thank you, Jesus. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உக்கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உக்கரங்கள் நான் கண்டே. சொல்லுவோம் ஆமென். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உக்கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உக்கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. சொல்லுவோம் ஆமென். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நன்றி அப்பா. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. சொல்லும் ஆமென். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம்முடைய கரங்களை நான் கண்டேன். நான் வாடி நின்ற வேளை மடிதிடாது என்னை தாங்கும் உம்முடைய கரத்தையும் நான் கண்டேன். இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றுகிற என் அன்பின் ஆண்டவரே, இதுவரை என்னை நடத்தி வந்தீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆமென்.
மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டே. சொல்லுவோம் ஆமென். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டே. எந்தன் பாராவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. சேர்ந்து ஆமென். எந்தன் பாராவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் எல்லாம் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நீங்க சொல்லுங்க எல்லாரும். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி அப்பா. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. Thank you, Jesus. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. சொல்லுவோம் ஆமென் ஆமென். நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. Thank you, Jesus. என்றவாறு நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நம்முடைய சமூகத்தில் வந்து பாடல் பாடி நாமத்தை துதிக்க கர்த்தர் கிருபை செய்தேன். எங்களையே உமக்கு அர்ப்பணிக்க கிருபை செய்திருக்கிறேன். ஆண்டவரே, நேர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை உமக்கென்று படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை அங்கீகரியும், ஏற்றுக்கொள்ளும், எல்லாவற்றிலும் மேலாக தொடர்ந்து உமக்கென்று கொடுக்க, இன்னும் அதிகமாய் சமூகத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபைகள் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காருவோம். ஆண்டவரும் அருமை ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடையினை நாமத்தினால் அனைவருக்கும் மீண்டுமாக மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லெந்து கால கன்வென்ஷன் கூடம் 3வது கன்வென்ஷன் கூட்டத்தின் 1வது நாளிலே வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. நாளை நடைபெறுகிற காலை 5:30 மணி ஆராதனை, 7 மணி ஆராதனை பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாகவும், 9 மணி ஆராதனை காலை ஆராதனை நடைபெறும். நாளை மாலையிலும் 6:30 மணிக்கு கன்வென்ஷன் கூடுகை நடைபெறும். இந்த நாளிலும் நம்மிடத்திலே தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் அன்பு சகோதரர் ஸ்ரீ தர்மராஜ் அவர்கள். அவர்கள் வலசக்காரனுடைய சாயபுரம் அருகில் ஊரை சார்ந்தவர்கள். சொந்த சேகரம் வலசக்காரனுடைய சேகரம். அங்கே இருந்து அவனுடைய பணியை குடும்பமாக செய்து வருகிற அன்படியார். சேகரத்திலே ஒரு சிறிய ஒரு திருச்சபை உண்டு. திருச்சபையிலையும் ஆண்டவருடைய உன்னதமான பணியை இணைந்து நான் வாலிப வயதாய் இருக்கும் பொழுது நான் ஓய்வு நாள் பாடசாலை விடுமுறை வேதாம் பள்ளிக்கு அவர்கள் இயக்குனராக இருந்த பொழுது நான் ஆசிரியராக சென்றிருக்கிறேன். நாட்கள் நினைவு கூறுகிறேன். ஊழிய பாதையிலே தொடர்ந்து அடியாரையும் அந்த குடும்பத்தையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு துணைவியார் ஏஞ்சல் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, அருமையான அந்த மாலை வேளையில நம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாடி துதிக்க கர்த்தர் கிருபை செய்கிறப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த தபசு நாட்கள் எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தர் இந்த வேளையில நம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம்.
கர்த்தர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பி நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கிறோம் மாத்திரம் இல்லாதபடி அதன்படி நடந்து உம்முடைய கரத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களுடைய சிந்தனைகளெல்லாம் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் சற்று நேரம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்கிறார். இந்த அருமையான வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசுவது என்னவென்றால், சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த 2024ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஆரம்ப நாட்களில் இருந்து கர்த்தரிடத்திலிருந்து அநேக வாக்குத்தத்தங்களை பெற்றிருப்பீர்கள். அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்து பெற்றிருக்கிறோம் என்றால் சில வேளையில் நமக்கு இல்லை என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட வேளையில தான் நாம் இருக்கிறோம். இந்த நாட்களிலும் அதே வாக்குத்தத்தத்தோடு நம்ம பேசுவது என்னவென்றால், நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், அது என்னுடைய சமாதானம் என்று சொல்லுகிறார். இயேசுவானவர் ஊழியத்தின் பாதையில் வருவதற்கு முன்பாக, இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? அவர் சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சமாதான பிரபு என்றாலே கொடுக்கக்கூடியவர். அவர் சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே அவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே விதமாய் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர்தான் சமாதானத்தை உண்டு பண்ணினார். அப்போ மீகாவில் பார்க்கிறோம், அவர் சமாதான காரணர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் என்ன சொல்கிற? அவர் சிலுவிலே இரத்தம் சிந்தி சமாதானத்தை உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் சமாதான காரணர் என்றால் சமாதானத்தை உருவாக்கினவர் அவர். சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தி அவ்வளவாய் பாடுகளை பட்டுதான் சமாதானத்தை உருவாக்கினார். அதுதான் அந்த வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவர் தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். ஒரு மனிதனுடைய மனிதனுடைய கரத்தில் இருக்கிறதை தான் கொடுக்க முடியும். அப்போ இயேசு ஒருவரே இந்த உலகத்தில் வந்து இவ்வளவாய் பாடுகளை பட்டு அவர் சிலுவையில இரத்தம் சிந்தி சமாதானத்தை உருவாக்கினார் என்றால் அவர் சமாதானத்தை கொடுக்க முடியும். இல்லைன்னா முடியாது. இன்றைக்கு உலகம் தேடிக்கொண்டு அலைகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தின் சூழ்நிலை பாருங்க, எங்கு பார்த்தாலும் யுத்தத்தின் செய்திகள். தேசங்களுக்குள்ளே யுத்தம் நடக்கிறது. மக்கள் என்ன பரிந்து கொண்டு எப்பொழுது என்ன நடக்குமோ என்று பயத்தோடு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இங்க சொல்றாரு, நான் சமாதானத்தை வைத்து போகிறேன், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. அப்போ யுத்த சூழ்நிலையில மக்கள் எப்படி இருப்பாங்க? சமாதானத்தோடு இருப்பாங்களா? இல்ல, சமாதானத்தோடு இருக்க முடியாது. அங்க பலவிதமான குழப்பங்கள், பிரச்சனையோடு தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு இந்திய தேசத்துல பாருங்க எப்படி இருக்குன்னு சூழ்நிலைகள். தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு சமாதானம் இருக்கான்னு கேட்டு பார்த்தீங்களா? சமாதானம் இல்லை. பிள்ளைகளை குறித்து சமாதானம் கிடையாது. குடும்பத்துல குழப்பம், பிரச்சனை. ஆனா இயேசு என்ன சொல்லுகிறார்? கலங்காதே, நான் உனக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரமான அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வேதத்தில் அநேக காரியங்களை பார்க்க முடியும். இந்த வேதத்தில் அநேகருடைய காரியங்களை, சமாதானத்தை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். இங்க பார்க்கிறோம், முதலாவது பார்க்கிறோம், லூக்கா 7ஆம் அதிகாரத்துல ஒரு பெண்ணுடைய காரியத்தை பார்க்கிறோம். சீமோன் என்று பரிசேயன் வீட்டில் இயேசு விருந்துக்கு அழைக்கப்படுகிறார். அந்த அழைக்கப்பட்ட நேரத்திலே அங்கே ஒரு பாவியான பெண் வருகிறத பார்க்கிறோம். அந்த பாவியான பெண் வருகிறார், இயேசு பற்றி கேட்டு இருக்கிறார்.
இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறார். இவர் பாவத்தை மன்னிக்கிறவர், இவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் என்பதை அவள் அறிந்து கேட்டது நிமித்தமாய் அவரை காண வேண்டும் என்று வருகிறதை பார்க்கிறோம். அவள் வருகிறாள், வந்து என்ன செய்றா, இயேசுவிட்ட வந்து நின்று அவள் கண்ணீர் வடிக்கிறதை பார்க்கிறோம். அவள் கரத்திலே பரிமள தைலம் இருக்கிறது. அந்த தைலத்தை ஊத்தி அவளுடைய கால்களிலே ஊத்தி அவளுடைய தலைமயிரால் துடைக்கிறாள். அப்ப அதே மாதிரி அவள் முத்தமிடுகிறாள் கால்களை. இவ்வளவு அவளுடைய பாவத்தை நிமித்தமாய் அவள் வேதனைப்பட்டு சமாதானத்தை இழந்து, எனக்கு எப்படியாவது என்னுடைய பாவம் மன்னிக்க இயேசு மன்னிப்பார் என்ற ஒரு உறுதியோடு, எனக்கு இயேசு சமாதானம் தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அங்க வருகிறதை பார்க்கிறோம். ஆனா சீமோன் என்ன நினைக்கிறான் பாத்தீங்களா? இவ பாவியான பெண் இங்க வந்து அவரை தொடுறா. அவர் உண்மையாகவே தீர்க்கதரிசியா இருந்தால் அவர் என்ன செய்வார்? இவர் பாவியான மனுஷி, அவளை தூரப்போன்னு சொல்லுவார் என்று சொல்லி அவன் பேசுகிறத பார்க்கிறோம். அந்த வசனத்தை பார்க்கிறோம். அப்ப இயேசு என்ன சொல்கிறார்? ஒரு நல்ல ஐஸ்வர்யவான் ஒருத்தனுக்கு 500 வெள்ளிக்காசு கொடுக்கிறான், ஒருத்தனுக்கு 50 வெள்ளிக்காசு. 2 பேருமே கொடுக்க திராணி இல்லை. அப்ப அவங்களுக்கு மன்னிச்சுட்டாங்கன்னா யார் மிகுதியாய் அன்பு செலுத்துவான்னு கேட்கிறான். சீமன் என்ன சொல்றான்? 500 வெள்ளிக்காசு கொடுத்தவன் தான் அதிகமா அன்பு செலுத்துவான். அப்பதான் இவர் சொல்வாரு, இவள் செய்த பாவம் அதிகம், இவளுக்கு மன்னிக்கப்பட்டதுன்னா அதிகமான பாவம் அப்படி சொல்றாரு. நீ இந்த வீட்டுக்குள்ள வரும்போது நீ எனக்கு கால்களை கழுவுவதற்கு தண்ணி தந்தியா? நீ எத்த முத்தம் செய்தியா அப்படின்னு கேட்கிறாரு. நாட்கள்ல பார்த்தா இஸ்ரவேல் வேதத்துல இருக்கு, கானா ஒரு கல்யாண வீட்டுல 6 கற்சாடியில எதுக்கு தண்ணி வச்சிருந்தாங்க? சுத்தம் பண்ணுவதற்கு. அதே விதமா யூதர்கள் வெளியே போயிட்டு வந்தா என்ன செய்வாங்க? கால்களை சுத்தம் பண்ணுவாங்க. அப்படிதான் அதுக்கு தண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க எங்க பழைய நாட்கள்ல கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படி இருந்துச்சு. வெளியே போயிட்டு வந்தா வீட்டுக்குள்ள வரும்போது என்ன செய்யணும்? கை கால் கழுவிட்டு தான் வர சொல்லுவாங்க. அதோட துஷ்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தா தலைவாசலோடி போக விடுவாங்களா? உள்ள வரக்கூடாது, பிறவாசலோடி போக விடுவாங்க. அங்கு போய் சுத்தம் பண்ணி குளிச்சுதான் உள்ள வரணும். அப்படி இருந்து. ஆனா இன்னைக்கு புறவாசல் இருக்கா? ஒரு இடத்துலயும் கிடையாது. அப்ப என்னாச்சு? மாறிட்டு. அப்போ இங்க இயேசு சொல்றார், நீ எனக்கு தண்ணி தந்தியான்னு சொல்லி இவ்வளவு கரிசனையோடு அந்த மகள் மேல் இருந்து அவள் என்ன செய்றார்? நீ செய்த பாவம் உனக்கு 50ஆம் வசனத்துல மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ என்று சொன்னார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் அவனுடைய வாழ்க்கையில எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அவன் எப்படி சமாதானத்தை இருப்பான்? உன் பாவம் உன் வாசல் படியில் படுத்து இருக்குன்னு சொல்லி ஆதியாகமம் 4 சொல்றாரு. பாவத்தின் சம்பளம் மரணம். அவ்வளவுப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அப்படியானால் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படும் போதுதான் அவருடைய வாழ்க்கையில சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இங்க பாக்குறோம், அந்த பெண் அதிகமான பாவம் செய்த நிமித்தமா இயேசு இடத்துல வந்தது நிமித்தம் என்ன செஞ்சா? பாவம் மன்னிக்கப்பட்டு அவளுக்கு சமாதானத்தை அருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ அடுத்தாப்புல 2வதுல பார்த்தோம்னா லூக்கா 19ஆம் அதிகாரத்துல அறிந்த சம்பவம். சகேயின்னு ஒருத்தன், அவன் என்ன எப்படி ஆளு? பணக்காரனானவன், அவன் வரி வசூலிக்கிறவன், அவன் பெரிய அந்தஸ்து படைச்சவன். அப்படிப்பட்ட மகனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு? சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லை. அவன் சமாதானம் இல்லாதபடிதான் அலைகிறத பார்க்கிறோம். எவ்வளவு பணத்துக்கு இன்னைக்கு பார்க்கிறோம். அவனுக்கு வசதி குறையா? இல்லை. அவனுக்கு அல்வ செல்வந்த சீமானா இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலும் சமாதானம் இல்லை. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் சில நேரத்துல, பெரிய பணக்காரங்க எத்தனை காரு எத்தனை இருக்குன்னு நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்கள அப்படிப்பட்டவங்களை நீங்க நான் என்கிட்ட வந்திருக்கிறாங்க. ஏன் சமாதானம் இல்லை? என் பிள்ளைகள், என்னுடைய நண்பன் ஒருத்தன் அப்படி சொன்னான், என் மகன் ஒரே மாசத்துல 80 லட்ச ரூபாயும் காலி பண்ணிட்டான், நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு. நீ இயேசுவிட்ட கேளு. அப்படிதான் இருக்கு இன்னைக்கு பெரிய பணக்கார. நம்ம நினைக்கிறோங்க அப்படின்னு, அங்க உள்ள இருக்கிறது அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. இயேசு எல்லாவற்றையும் காண்கிற தேவன், அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த இடத்துல என்ன? சகேயு வாரான். அவனும் இயேசுவை பற்றி கேள்விப்படுறான். இயேசுவை பற்றி கேள்விப்படுறான். அவர் சமாதானத்தை கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர் என்பதை அறிந்தது நிமித்தமாய் அவன் பார்க்க வரணும்னு வரான். அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வராங்க. அவன் என்ன வரான்? ஒரு பெரிய அந்தஸ்து உள்ளவன், ஒரு அதிகாரி. என்ன? அப்ப அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி எல்லாத்தையும் விடுறான் பாருங்க. ஒரு
மரத்துல ஏறி நிற்கிறான், ஏறி இருக்கிறான் பாருங்க. அப்ப நினைச்சு பார்க்கணும், இயேசுவை பார்க்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும் தான் சகேயு வரான். தன்னை வெறுத்து, அவர் என்ன சொல்றாரு, தன்னை வெறுத்து தன் சிலுவையை எடுத்து எனக்கு பின்னால வான்னு சொல்றாரு. இவன் எல்லாத்தையும் விட்டுட்டான் பாருங்க, அந்தஸ்து விட்டு. நம்ம முடியுமா? எல்லாத்தையும் விட்டு காத்து இயேசு இயேசு எனக்கு பார்க்கணுங்கிற ஒரே வைராக்கியத்தோட எல்லாவற்றையும் விட்டுட்டான், அந்தஸ்தை விட்டுட்டான், எல்லாத்தையும் விட்டு அவன் நினைச்சான் மரத்துல ஏறி இருக்கான். அப்ப இயேசு அதை காண்கிறார். சகேயு எப்படிப்பட்டவன்னு பார்க்கல, அவன் என்ன பார்க்கணும்னு எவ்வளவு ஒரு வாஞ்சியோட வந்திருக்கிறான் என்பதை கண்டுதான் என்ன செய்றாரு, சகேயுவேன்னு கூப்பிடுறாரு. அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஷாக் ஆயிட்டு, என்னடா என் பேர், நானே அவரை காண வேண்டும் என்று அங்க இருக்கிறேன், அப்ப எப்படி என் பேர் தெரியுது அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு வாஞ்சி வந்து உடனே ஒரு சந்தோஷம், நீ வா உன் வீட்டுல நான் இன்னைக்கு தங்குவேன். இவன் இப்படி வந்தான், இயேசுவை எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கணும் தான் வந்தான். ஆனா அவனுக்கு கிடைக்கிற சாக்கியம் எப்படி, அவனுடைய வாஞ்சை இயேசு அறிந்திருந்தார். அதனாலதான் வா மகனே உன் வீட்டுல இன்னைக்கு நான் தங்குவேங்கிறேன். எப்படி பாருங்க, பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய சாக்கியம், அவன் எவ்வளவு ஒரு சந்தோஷமா இறங்கி வந்தான் பாருங்க. வந்தான், என்ன சொன்னாங்க சுத்தி இருந்தவங்க, இயேசு இந்த பாவி வீட்டுக்கு போறாரே. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடக்கு. உலகத்தில் என்ன நடக்குங்க, மற்றவங்களுடைய தவறத்தான் நம்ம பெருசா பேசுறோம், நம்ம இதை கிடையாது. இல்ல தன்னை நினைவு கூறுறதே கிடையாது. இந்த தபசு நாட்கள் அதை நினைக்கணும். அப்போ இப்படி சகேயிட்ட சொல்றாங்க, சகேயு காது கேக்கு, இவர் என்னடா இயேசு இப்படி பரிசுத்தமா இருப்பார்னு நினைச்சோம், இப்படி பாவி வீட்டுக்கு போறாரே, அவன் எவ்வளவு பெரிய பெரிய பாவி, அவன் எவ்வளவு அநியாயம் பண்ணான், எவ்வளவு லஞ்சம் வாங்கினான், எத்தனை பேரை இது பண்ணான் அப்படின்னு சொல்லி அங்க பேசுறத பார்த்த உடனே என்ன செய்ய, நின்று அப்படி நின்னுட்டான். நின்று என்ன சொன்னா, நான் என்னுடைய சொத்துல பாதியை வித்து ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், அநியாயமா யார்கிட்ட வாங்கினா நாளத்தனையாக்கி கொடுக்கும். பாவத்தை அறிக்கை பண்றத பார்க்கணும், பாவத்தை அறிக்கை பண்ணலாம். அப்பதான் சொன்னார் இயேசு, என்ன சொன்னாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப பாருங்க, பாவமான ஒரு மனிதன், அரசாங்க அதிகாரி, அவன் எவ்வளவோ மேலானவன், ஆனாலும் கூட இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும், இயேசு இடத்தில் வர வேண்டும். வந்த உடனே தன்னுடைய உணர்வு, நான் பாவிங்கிற உணர்றான். உணர்ந்து அறிக்கை பண்ண நிமித்தமா அவன் என்ன செய்யறான், சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறதை பார்க்கணும். அப்போ இன்றைக்கு நம்முடைய பார்க்கணும், இன்னைக்கு நிறைய இது அப்படிதான், நம்ம உணர்வு வேணுங்கிறதான் சொல்றார். எப்படி அவன் சகேயு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவனுடைய உள்ளத்துல ஒரு சந்தோஷம் சமாதானத்தை பெற்றுக்கொண்டான்னு பார்க்கணும். தன்னை உணர்ந்து என்ன செய்றான், பாவத்தை அறிக்கை பண்ணுகிறான்னு பார்க்கணும். யோவான் 8ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். யோவான் 8ஆம் அதிகாரம் அங்க 3ஆம் வசனத்துல இருந்து நான் பார்க்கணும். அங்க என்ன இருக்கு, ஒரு விபச்சார பெண், அவ கையும் களவுமா பிடிபடுறா. பிடிபட்டவளை என்ன செய்றாங்க, எல்லாரும் அவளை விரட்டி துரத்தி கொண்டு வராங்க. இவளை கல்லெறிந்து கொல்லணும், மோசே எங்களுக்கு நியாயப்பிரமாணம் இப்படிதான் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்ப அப்படி வரும்போது, விரட்டிட்டு வரும்போது அவன் வாரா, நேரே வாரா, இவங்க இயேசுகிட்ட தான் கூட்டிட்டு வர, விரட்டிட்டு வராங்க. அவர்கிட்ட கேட்கணும், நீர் என்ன சொல்லுகிறீர், எங்களுக்கு மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் இவளைப்பட்ட விபச்சார பண்ண கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையில இயேசு பார்க்கிறார், மௌனமா இருந்து நினைச்சாரு, எழுதிக்கிட்டே இருக்காருன்னு சொல்றாங்க, எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப மறுபடி கேட்கிறாங்க. அவர் என்ன சொன்னார், உங்களில் யாரிடத்துல பாவம் இல்லையோ முதலாவது கல் எறிய கடவன்னு சொன்னான். வேதம் என்ன சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றுட்டாங்க, எல்லாரும் பாவிகள் என்று சொல்றாரு. அப்ப இங்க என்னாச்சு, ஒரு மனிதன் கூட சுத்தம் கிடையாது. எல்லாரும் என்ன செஞ்சாங்க, கல்லை போட்டு அவங்கங்க ஓடிட்டதை பார்க்கிறோம். அப்ப அவளுடைய வாழ்க்கை, நானும் உன்னை ஒன்னும் ஆக்கணைக்கு தீர்க்கல, உன்னுடைய பாவம் மன்னி நீ போன்னு சொன்னார். அப்ப பாருங்க அவளுடைய வாழ்க்கையில எப்படி பாருங்க, பாவியான மகள், எவ்வளவு தூசம், எவ்வளவு அவளை வேதனைப்படுத்திருக்கணும். அப்படிப்பட்ட மகள் இயேசுவை தேடி வரும்போது அவளுடைய பாவத்தை மன்னித்து அவளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ரெண்டாவது பார்ப்போம்னா லூக்கா 8ஆம் அதிகாரம் பாருங்க, அங்கே பார்க்கிறோம் 43ஆம் வசனத்திலிருந்து ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். எவீருவினுடைய மகளுக்கு சுகம் இல்லைன்னு சொல்லி அவன் கூப்பிடுறான், என் மகள் சாவ கிடக்கிறா, நீங்க வாரம் என் மகளை தொட்டு சுகமாக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போறான்.
போற வழியில என்ன ஆகுது, அங்க ஒரு பெண் இருக்கிறாள், 12 வருடம். அவ பெரும்பாடுள்ள ஸ்திரீ. வியாதி வியாதி இருந்தா சமாதானம் இருக்குமா? குடும்பங்கள்ல நம்ம பார்க்கிறோம், ஒரு வியாதி வந்தா எப்படி இருக்கும் நம்ம குடும்பத்துல? அப்படியே குடும்பமே ஆடிரும். அப்படித்தானே இருக்கு இன்னைக்கு. அப்போ ஒரு வியாதி வந்தால் மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானம் கிடையாது, சந்தோஷம் இருக்காது, எல்லாமே குழம்பி போகும். அப்படிப்பட்ட நிலைமையில் இங்க என்ன இருக்கா, 12 வருடமாய் அவள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அவள் எல்லாவற்றையும், தனக்கு உண்டதை எல்லாவற்றையும் விற்று என்னச்சரா, வைத்தியம் பார்க்கிறான். ஒண்ணும் முடியல. எல்லாவற்றையும் வித்தனும். அப்படிங்க வாசித்தீங்களா? எல்லாவற்றையும் வித்து, தனக்கு உள்ளதை எல்லாவற்றையும் வித்து மருத்துவம் பார்த்தா அவளுக்கு ஒண்ணுமே சுகம் கிடைக்கல, எல்லாம் வீணாயிற்று. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போதுதான் அவள் இயேசுவை பற்றி கேள்விப்படுற. அவளுக்கு சமாதானம் இருக்குமா? அந்த குடும்பத்துல சமாதானம் இருக்குமா? 12 ஆண்டு, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 ஆண்டு அந்த குடும்பத்துல சமாதானம், சந்தோஷம் இல்ல. இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலைமையில இயேசுவை அறிந்தது நிமித்தம் அவருடைய உள்ளத்தில் என்ன வருது, நான் இயேசுவை தொடுவேன். காரணம் என்ன? புறக்கணிக்கப்பட்ட மகள், சமுதாய விட்டு புறக்கணிக்க, எல்லாரும் அற்பமாய் ஏளனமாய் பேசக்கூடிய மகளாய் இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மகள் என்ன செய்றா, இயேசுவை கேள்விப்பட்ட, நான் எப்படியாவது இயேசுவை தொடுவேன். அவருடைய விசுவாசம் அப்படி. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையான தொடுவேன், எனக்கு சுகம் கிடைக்கும் சொல்லி அந்த விசுவாசத்தோடு வர்றா. வந்து என்ன செய்றா, தொடுறா. அப்ப இயேசு என்ன சொல்றாரு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதுன்னாரு. இங்க இத்தனை கூட்டம் இருக்க, என்ன உமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும், இல்லை என் வல்லமை புறப்பட்டு போனதை நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லி அவ என்ன செஞ்சா, வெளியே வந்தா பார்க்க. அப்ப என்ன சொன்னாரு, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போயின்னு சொன்னாரு. அப்போ ஒரு வியாதியின் நிமித்தமாய் குடும்பத்துல சமாதானத்தை இழந்திருக்கிறத பார்க்கிறோம். இவா 12 ஆண்டு சமாதானத்தை இழந்து அலங்கோலமான ஒரு நிலையில் இருந்த அந்த மகளுடைய உள்ளத்துல விசுவாசம் வந்தது நிமித்தமாய் அவள் தொட்ட மாத்திரத்தில் சுகம் பெற்று சமாதானத்தை பெற்றுக் கொண்டாள். இயேசு வியாதியை எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ வியாதிப்பட்டவர்களுக்கு சுகம் கொடுத்து என்ன செய்றார், சுகம் கொடுத்து அவர் சமாதானத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். 5ஆம் வசனத்திலிருந்து, 38 வருஷமா பெதஸ்தா குளத்துல படுத்து கிடந்தான் ஒருத்தன். பெதஸ்தா குளம் எத்தனை வருஷம்? 38. இது 12 வருஷம் வியாதி, 38 வருஷம். எப்படி இருக்கும் பாருங்க, அந்த குடும்பம் எப்படி இருக்கும் நினைத்து பார்க்கணும். அந்த குடும்பத்துல எவ்வளவு வேதனை, ஒரு ஒழுங்கற்ற நிலை, எவ்வளவோ சீரழிந்த கூடிய நிலையில அந்த குடும்பம் இருக்கு. 38 வருஷமா அவன் படுத்து இருக்கிறான். இயேசு அந்த இடத்துல வருகிறார். வரும்போது நினைச்சு, நீ சுகமாக விரும்புறாயான்னு சொல்ல, என்ன சொன்னாவன், அவனுடைய அங்கலாய்ப்பை சொல்லுகிறத பார்க்கும். ஐயா நான் யாரு, எனக்கு யார் இருக்கா, நான் அனாதையா இருக்கிறேனே, என்னை யாரு கொண்டு குளத்துல கொண்டு ஊத்துவாங்க, தேவதூதர் கலக்கும் போது எனக்கு முன்னால எல்லாரும் இறங்கிடுறாங்களே, என்னை யாரு கொண்டு விடுறாங்க, நான் ஒரு அனாதையா இருக்கிறேனே என்று சொல்லி கதறுகிறத பார்க்கிறோம். இயேசு என்ன சொன்னார், அவனுக்கு சுகம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவனுக்கு சுகம் கொடுத்தார். 38 வருஷமாய் விலகினத்தோடு முடக்கு மகனோடு அங்கு இருந்த, ஒண்ணுமே செய்ய முடியாதபடி, அசைய முடியாதபடி இருந்த மகனை அவர் சுகமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப என்னாச்சு, அவங்க வீட்டுல அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். எப்பேற்பட்ட வியாதிகள் ஆனாலும் கர்த்தர் அங்க சுகத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம், சமாதானத்தை கொடுக்கிறார். பார்க்கிறோம். யோவான் 11ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், லாசரு என்று ஒரு மகன் என்ன செஞ்சாங்க, மார்த்தாள் மரியாளோட சகோதரன். இயேசு அந்த வீட்டுல வந்திருக்காரு, இயேசுவோடு இருந்தாங்களா அவங்க. மார்த்தாளை பார்க்கிறோம், அவ வேலையை தான் பார்த்தா, அப்படிப்பட்ட நல்ல உபசரித்தா. அப்படிப்பட்ட ஒரு வீட்டுல அவனுடைய நண்பன் என்று சொல்லப்பட்டிருக்கு, அவன் மரிச்சிட்டான்னு சொன்னாங்க. இயேசு வருகிறார். அவர் பாருங்க, இயேசு கண்ணீர் விட்டார் என்று இருக்கும். அப்போ அவருடைய உள்ளத்துல ஏதோ ஒரு கடமைக்காக ஒரு இது இல்லை, அவர் அந்த குடும்பத்தின் பாரத்தையும் கண்ணீரை உணர்ந்த அவருடைய உள்ளத்துல அந்த பாரம் இருக்கு. அவர் கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டு, அப்படின்னா எவ்வளவு ஒரு பாரம் பாருங்க. இப்ப சில வீட்டுல நீங்க போனீங்கன்னா, மரண வீட்டுக்கு போனீங்களா, இவர் எப்படி மரிச்சார், அவரு கிடக்காரு, அவர் மரிச்சிருக்காரு, ரொம்ப அலட்சியமா பேசுவாங்க. இவன் வாலிப மகன். அந்த வீட்டுல இயேசு போகும்போது என்ன செய்றாரு,
அந்த குடும்பத்துக்கு ஏற்ற பாரத்தை ஏற்று அவர் என்ன செய்றார்? கண்ணீர் விடுகிறார். நம்ம மேல் கரிசனை உள்ள தேவன், அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மோடு இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்ப அவர் என்ன செஞ்சார்? அந்த மக்களுடைய வியாதிகள் பயங்கரமான ஒரு வருத்தத்தில் இருக்காங்க. அந்த வீட்டை நினைச்சுதான் கண்ணீர் விட்டு என்ன செய்றாரு? அவனுக்கு உயிரோடு எழுப்புறத பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ வியாதிப்பட்ட மக்களை கண்டு அவர் என்ன சொல்ல? வியாதியை மாற்றி அங்கு சமாதானத்தை கொடுக்க காரணம் என்ன? நம்முடைய பலகீனம் வியாதிகளை எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53 பார்க்கிற அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் சிலுவையில சுமந்தது நிமித்தமாய்த்தான் நம்முடைய வியாதிகளை மாற்ற வல்லவராயிருக்கிறார். இங்க இத்தனை பேருடைய வியாதியை மாற்றி அவங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். எப்படியானால் அங்கே மார்க் 5ஆம் அதிகாரம் பிசாசுனுடைய பிடிகள். மார்க் 5ஆம் அதிகாரத்துல ஒரு வாலிபன் பிசாசு பிடித்து, லேகியோன் பிசாசு பிடித்து எங்க இருக்கான்? கல்லறை தோட்டத்தில் இருக்கிறான். கல்லறை தோட்டத்தில் இருக்க அவனை யாராலையும் அடக்க முடியலன்னு சொல்லி இயேசு சொல்கிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமை, தண்ணியை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறான். போற வர்றவங்களை என்ன செய்யறான்? அவன் காயப்படுத்துகிறான். அப்படிப்பட்ட குடும்பத்தில் எப்படி இருக்கும் சமாதானம்? பிசாசு போராட்டம், சாத்தானுடைய போராட்டத்தினால அங்க என்ன ஆகுது? பயங்கரமான சமாதான குறைவு, கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற அந்த வாலிபனை சந்திக்கிறார். அந்த வாலிபனை சந்தித்து என்ன செய்றாரு? அவனை சந்தித்து அவனுடைய பிசாசுனுடைய காரியங்களை கண்டித்து துரத்துகிறத பார்க்கிறோம். அப்ப அவன் சொல்றான், நான் ஏற்பட்ட நாளுக்கு முன்னாலே நீ அனுப்பாதையும் கேட்கிறான். உடனே பன்றிகளுக்கு அனுப்புறத பார்க்கிறோம். அப்போ பிசாசுனுடைய கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுத்து அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். ஒரு வாலிப மகன் போய் கல்ற தோட்டத்துல இருந்தானா அந்த குடும்பம் சமாதானமா இருக்குமா? இன்றைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்றைக்கு அதே நிலைமை தான். வாலிபர்கள் சாத்தானுடைய பிடியில் இருந்து இன்னைக்கு குடும்பங்களில் சமாதானம் இருக்கா? சாத்தானுடைய கட்டுகள் எவ்வளவு மோசமான சூழ்நிலையில இருக்குன்னு நீங்க யோசித்து பார்க்கணும். அப்ப அன்றைக்கு அந்த வாலிபனுடைய குடும்பம் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்குன்னு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்டில் இருந்து இயேசு விடுதலை கொடுத்து அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் என்ன செஞ்சான்? நீட்டா ட்ரெஸ் பண்ணி தெளிந்த புத்தியோடு இருந்தான். அவன் போய் என்ன செஞ்சான்? சுவிசேஷம் சொன்னான். கர்த்தர் எனக்கு செய்ததை சொன்னான். அந்த அதிகார கடைசியில் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அப்போ பிசாசுடைய கட்டுகளில் இந்த விடுதலையை கொடுத்து இயேசு அங்க சமாதானத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே விதமா மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அங்கே ஒரு 22ஆம் வசனத்துல இருந்து ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். கானானிய பெண் இயேசுவை அறிந்து என்ன செய்றா? ஓடி வரா. அவளுக்கு என்ன செய்து? அவளுடைய மகள் பிசாசினால் கொடிய வியாதிப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். பயங்கரமான போராட்டம். நீங்க பிசாசு பிடினா இல்லை, அங்க எவ்வளவோ அலக்களிப்பு, இருக்க முடியாது, தூங்க விடாது, நைட்ல எழும்பி ஓடுவாங்க, அலறுவான். எவ்வளவு ஒரு பிரச்சனை வீட்டுல பாருங்க. அப்ப அந்த குடும்பத்துல எப்படி சமாதானம் இருக்கும்? அவங்கள்ட்ட எப்படி சந்தோஷமா? எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. அடிச்சு அடிபிடி சண்டை பயங்கரமா வரும். சாத்தானுடைய போராட்டம் ஒரு மிருகத்தை விட பயங்கரமான பலத்தோட ஆடுகிறத சாத்தான் பார்க்கிறோம். நாங்க பார்த்திருக்கோம். வாலிப பிள்ளைங்க பையங்க பாத்தீங்களா, ஒருவராலையும் பிடிக்க முடியாது, அப்படி நின்று ஆடுவான். அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது எப்படி அந்த குடும்பத்துல சமாதானம் இருக்க முடியும்? எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை பாருங்க. பிசாசு பிடித்த அந்த மகள் என்ன செய்வான்னு தெரியாது. அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில கானானிய பெண்ணுடைய மகள் இருக்கிறார். அப்ப அவளை தேடி வருகிறார். இயேசுவை தேடி சொல்றா. அப்படின்னு ஒரு அற்பமா பேசினதெல்லாம் நீங்க பார்க்கணும். நம்ம இதுல அப்பத்தை யாருக்கு? நாய்களுக்கு போட முடியாது. அப்ப மேஜில இருந்து விழுந்து துணிக்கு நாங்க பிறக்கலாமல் சொல்லி அவ கேட்கிறத பார்க்கணும். அவ்வளவு விசுவாசத்தோடு அவள் கேட்கிறா. அப்ப அவளுக்கு கர்த்தர் நினைச்சாரு, அந்த மகள் நீ போ, உன் மகள் சுகமா இருப்பாள். அதே வேளையில சுகத்தை பெற்றா. அவள் சமாதானத்தோடு இருந்ததை பார்க்கிறோம். இந்த வேதம் அதான் சாட்சி சொல்லுது.
சமாதானத்தோட இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து, பாவத்தினால் சமாதானத்தை இழந்த குடும்பத்துக்கு பாவத்தை மன்னித்து அங்கே சமாதானத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து அங்க அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். சாத்தானுடைய கட்டுகளிலிருந்து அது விடுதலை கொடுத்து அந்த குடும்பத்துல சமாதானத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே தேவன் தான் நம்மோடு இன்றைக்கு பேசுகிறார். இந்த அருமையான வேளையில நம்மோடு பேசுவதுதான், நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையோ, என்ன வியாதியோ, என்ன பலகீனமோ, என்ன பாவமா இருந்தாலும் அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தேன் என்று சொல்லுகிறார். உனக்காக நான் சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய வியாதிகளை சாபத்தை, அந்த பாட்டு நல்லா படிச்சோம், சாபத்தை எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி, அப்படிப்பட்டவர் தான் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறத பார்க்க. நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொல்கிறார். உலக பிரகாரம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானம் அதுதான் இது. உலகம் கொடுக்கிற சமாதானம் ஒரு சில மணி நேரம். நீங்க நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, நான் அநேகர்கிட்ட கேட்பேன், எங்க இதுல ஏன்டா இப்படி இருக்க, நீங்க மதுபானம் அடிச்சுட்டு, எனக்கு என்ன செய்யுது, நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது. சரி தூங்கிட்டா காலையில எறும்பும் பிரச்சனை முடியுமா? மறுபடியும் இதான், அதுக்கு என்ன செய்ய முடியும், தூக்கத்துக்காக நான் அடிக்கிறேன். இது உலகம். இன்னைக்கு செல்போன்ல எப்படி இருக்காங்க, ஏன்? இதான் காரணம். சாத்தானுடைய கட்டு மனிதனை எப்படி மடக்க வேண்டுமோ, கட்டு வைக்க வேண்டுமோ அதை கட்டி வைக்கிறான். அதுல என்ன சந்தோஷம், சமாதானம். ஆனா இயேசு நிரந்தரமான ஒரு சமாதானத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுக்கிறார் பார்க்கிறோம். நம்ம சங்கீதம் 29:11 என்ன சொல்றார்? கர்த்தர் தனது ஜனத்துக்கு சமாதானத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று. பாருங்க, அது வாசிங்க. தமது ஜனத்துக்கு சமாதான அருளி அவளை ஆசீர்வதிப்பார். மழை பெஞ்சுதான் பொல்லாவனுக்கும் நல்லா இருக்கும், மழை பெய்யும். ஆனா இங்க என்ன சொல்றாரு? என் ஜனத்துக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சமாதானத்தை கொடுப்பேன், அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் வேதத்தில் உள்ள காட்சிகள். அவரை தேடி வந்தவங்க, அவரை விசுவாசித்து வந்தவங்களுக்கு அவர் விடுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்தார். அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல, என்னுடைய ஜனம், என்னுடைய பிள்ளைகள். யோவான் 1:12 வாசிங்க. யோவான் 1:12 அவருடைய நாமத்தை வாசிங்க. பாருங்க, அவருடைய விசுவாசித்து வந்தவர்கள் யாரு? அவருடைய பிள்ளைகள். அப்படி வந்துதான் அவங்க சுகம் பெற்று சமாதானத்தை பெற்றாங்க. இந்த நாட்கள் அவர் என்ன சொல்றார் பாருங்க, சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்கிறார். இப்ப நம்ம பார்க்கிறோம், ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போறோம், போகும்போது என்ன, எல்லா பொருட்களையும் பார்க்கிறோம். பார்த்து அது நமக்கு என்ன பிரயோஜனம் உண்டு? அந்த பொருட்களை நம்ம பார்க்கறதுனால என்ன பிரயோஜனம் உண்டு? கடந்த நாட்களில் நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கும்போது ஒருத்தர் வந்து பேசிட்டு இருந்தாரு. என் பேத்தியா 2 பேரும் எனக்கு ஸ்கூல் லீவ் ஆகுது, எங்க தாத்தாவும் பாட்டியும் தான் கூப்பிடணும் அப்படின்னு. ஏன் மம்மியும் டேடியும் கொண்டு விட்டு, இல்ல வேண்டாம் நீங்க எங்களை கொண்டு அனுப்ப வேண்டாம், தாத்தாவும் பாட்டியும் தான் வரணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி இவங்க தாத்தாவிட்ட போன் பண்ணி, தாத்தா எங்களுக்கு இத்தனாம் தேதி ஸ்கூல் முடியுது, நீங்க அன்னைக்கு சாயந்தரமே வரணும். சரி ரைட்டுன்னு. 1 வாரம் ஆச்சு. மறுபடியும் பேசினாலாம் பேத்தியா, தாத்தா நீங்க வரும்போது இங்க ஒரு மால் இருக்கு, பெரிய மால். எங்க அம்மா அப்பா மாலை காட்டிட்டு போயிட்டாங்க, நாங்க பார்த்துட்டு தான் போனோம். ஆனா ஒரு பொருள் கூட எங்களுக்கு வாங்கி கொடுக்கல தாத்தா, நீங்க என்ன செய்யணும், பொருள் வாங்கி கொடுக்கணும். அப்பதான் இவரு ஆஹா எப்படி நாட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அதுதான், எல்லாத்தையும் பார்த்துட்டு போனா என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனம் இல்ல. அதை வாங்கி அனுபவித்தா தான் அவங்களுக்கு பிரயோஜனம். அதே மாதிரிதான் தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். அதை பெற்று அனுபவிக்கிறது யாருடையது? நம்முடையது. நம்ம தான் வாங்கணும், நம்ம தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா அதை யாருக்கு கிடையாது. அப்போ இங்க என்ன சொல்றாரு பாருங்க,
அதை இப்ப உங்களுக்காக நான் வைத்து போகிறேன். உலக பிரகாரமான அல்ல, உலக பிரகாரம் கொடுக்கிற மாதிரி நான் கொடுக்கல. என்னுடைய சமாதானத்தை யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இங்க பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க. அப்ப அவர் என்ன சொல்ற, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்போது நீங்க கேளு, நான் உங்களுக்கு தாரேன்னு சொல்றார். அப்போ அவரில் நிலைத்திருக்க வேண்டுமானால் எப்படி இருக்கும்? அவர் எப்படிப்பட்டவர்? லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றார்? உங்களை எகிப்திலிருந்து நான் கூப்பிட்டு வந்த கர்த்தர்னா நான் பரிசுத்தரா இருக்கிறது, நீங்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்துல பாருங்க, 2ஆம் வசனத்துல நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் என்று சொல்கிறார். இயேசு பரிசுத்தமானவர். யோவான் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல என்ன சொல்கிறார்? என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யாராவது சொல்லக்கூடுமா என்று சவால் விடுகிறதை பார்க்கணும். அவர் பரிசுத்தமானவர். உலக பிரகாரமான பாருங்க, என்னுடைய நான் ஒரு நண்பனை செலக்ட் பண்ணா குடிகாரனை போய் நான் நண்பனா இருக்க முடியுமா? திருடன்ட்ட போய் நான் நண்பனா இருந்து என்ன சொல்லுவாங்க? எங்க வீட்டுல இருந்திருந்து அவன்கிட்ட போய் சேர்ந்திருக்கீடா, அவன் சுத்த எதுன்னு அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்போ என்னுடைய கேரக்டர், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் சரித்திரத்தை நான் சொல்லணும்னா உன் நண்பனை சொல்லுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரே கேரக்டர், ஒரே பழக்க வழக்கம் உள்ளவங்க தான் சேர முடியும். வித்தியாசம் இருக்க முடியாது. எலியும் பூனையும் ஒன்னா இருக்க முடியாது. அதே தான். அப்போ இயேசு என்ன சொல்லுகிறார்னா, நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படின்னா என்ன செய்யணும்? அவரை போல நம்ம பரிசுத்தமா இருந்தா தான் அவரிடத்தில் இருக்க முடியும், இல்லைன்னா முடியாது. பாவிகள் சேர முடியாது, குடிகாரன் அவரோடு இருக்க முடியாது, விபச்சார பண்ண அவரோடு இருக்க முடியாது. ஆனா அவங்களை நேசித்ததுனாலதான் இயேசு என்ன செஞ்சார்? சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். ஆதியிலே பார்க்கிறோம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், எல்லாத்தையும் படைத்து ஆதாமை ஏவாளையும் உருவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுகிறார்? மாலை வேளையிலே, குளிர்ச்சியான வேளையிலே அங்கே உலாவினார் என்று. எவ்வளவு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை மனிதனோடு. அவருக்காக என்னை துதிக்கும்படியா என் ஜனத்தை உருவாக்கினேன் என்று சொன்னால், எல்லா மிருகங்களும் இல்ல, எத்தனையோ உருவாக்குறார். ஆனா 2 பேரை என்னை துதிக்கும்படியா, நான் அவர்களோடு பேசி அனுதினம் அவர்கள் சந்தோஷம் இருக்கும்படியாய்த்தான் இயேசு எங்களை உருவாக்கினார். என்னாச்சு? பாவம் செய்தது நிமித்தமாய் உறவு துண்டிக்கப்பட்டது. உறவு துண்டிக்கப்பட்டு அவரில் நிலைத்திருந்தவன் துண்டிக்கப்பட்டான். மறுபடியும் அவர் சேர்க்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த வேதத்துல பார்க்கிறோம். அநேக பலிகளை செலுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஒண்ணு இல்லை. ஆனா இயேசு இந்த உலகத்தில் வந்து நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் பார்க்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 15-16 என்ன சொன்னார்? நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க 3ஆம் அதிகாரம் 15. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்த நிமித்தமாய்த்தான் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். இரவு முழுவதும் 600 போர்ச்சவர்கள் அரித்து நொறுக்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய முதுகு அங்கே உழுகிற இடம் போல மாறினதுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில தான் அவர் நம்மேல் அன்பு செலுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் பரிசுத்தமானவர். அவர் பரிசுத்தமானவர். அவர் என்ன, நம்மளை அழைத்தவர் எப்படிப்பட்டவரா? பரிசுத்தமானவர். பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? அசுத்தத்துக்கு அல்ல, பரிசுத்தத்துக்கே உங்களை அழைத்தேன் என்று சொல்லுகிறார். அழைத்தவர் நமக்காக இவ்வளவாய் பாடுகளை பட்டு நம்முடைய பாவங்களை சிலுவையில ஏற்று அவர் அன்று சிலுவையில சுமந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவரை அண்டிக் கொண்டவர்களுக்கு தான் அந்த மன்னிப்பு கிடைக்கும். பாவத்தோடு இருக்கிறவன் இயேசுவில் நிலைத்திருக்க முடியாது, இயேசுவோடு இருக்க முடியாது. அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவரோடு சேர முடியலன்னா முடியாது. அவர் சிலுவையிலே பாவ மன்னிப்பை சம்பாதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
அப்ப நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும், ஆராயவன் இந்த தபசு நாட்களை தந்திருக்கிறார். நான் எப்படி இருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கை இயேசுவோடு இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கை இயேசுவோடு இருக்க முடியுமா? சற்று நம்ம ஆராய வேண்டும். அப்படி இல்லைன்னா முடியாது. இது தபசு நாட்கள் ஏதோ வந்து கொண்டு இருக்குன்னு நினைக்கல, நாட்கள் கொடிதான் மாறுது. அப்போ இந்த நாட்கள் நம்ம நினைக்கணும், என்னுடைய வாழ்க்கை அவருக்கு உகந்த ஒரு பரிசுத்தமா மாற வேண்டும் என்று எண்ண வேண்டும். பேதுரு பாருங்க, அவரோட தான் இருந்தான். என்ன செஞ்சான்? மறுதலித்தான். 3 நேரம் எனக்கு யார் அவரை என்னன்னே தெரியாத அப்படின்னு சொல்லி மறுதலித்தான். கடைசியில் என்ன செஞ்சான்? கண்ணீர் விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். உணர்ந்தான், திருந்தினான். அவனை கொண்டு பலத்த காரியத்தை செய்யினார். எத்தனை அற்புதங்கள் நடந்து சபையை கட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே யூதாஸ் என்ன செஞ்சான்? உணர்ந்தான், அறிக்கை பண்ணல. அவருடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு பரிதாபம் முடியும். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில பாருங்க, 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல அவன் என்ன செய்றார்? தப்பு பண்றார். 12ஆம் அதிகாரத்துல நாத்தான் வந்து சொல்றான், ஏப்பா நீ தான் இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்லி, ஐயோ நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தேன்னு கதறுகிறத பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில பாருங்க, 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல என்ன சொல்லு? பாவமே செய்யல, இதுக்கு பிறகு பாவம் செய்யலன்னு சொல்றத ஒரு சாட்சியை பார்க்கிறோம். அப்படிப்பட்டது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில யோசிக்கணும், என்னுடைய வாழ்க்கை இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கிறதான்னு யோசிக்க வேண்டும். இல்லைன்னா முடியாது. நம்முடைய உள்ளத்துல பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுக்கிறோம், இரக்கம் பெறுவான். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப அந்த பாவத்தை அறிக்கை பண்ணணும். அப்படி பண்ணும் போது நம்முடைய பாவத்தை மன்னித்து, அவர் புறம்பே தள்ளாதவர், யாரையும் புறம்பே தள்ளல. எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் அவர் மன இரக்கம் உள்ள தேவன், மன்னித்து அவங்களுக்கு வாழ்வைக்கு சமாதானத்தை கொடுக்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தபசு நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம குடும்பத்துல சமாதானம் உண்டா? பிரச்சனை, வியாதிகள், ஏதோ ஒன்று காரியம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாற வேண்டும். அவருக்கேற்ற பரிசுத்தம் வேணும். அப்படின்னா தான் அவரோடு நம்ம இருக்க முடியும்னு பார்க்க. 2வது பாருங்க, என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால், என் வார்த்தை அவருடைய வேதம் 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம் பாருங்க. அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அப்ப இந்த வேதத்தை நம்ம நேசிக்கிறோமான்னு பார்க்கணும். 1ஆம் அதிகாரத்துல என்ன? இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓசியா 4ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நீ வேதத்தை மறந்தா உள்ளே மறந்துடுவேன் அப்படிங்க. வேதமே என மனமகிழ்ச்சின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான். அது எனக்கு கால்களுக்கு தீபம், அது இல்லைன்னா நான் எப்பவுமே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் பார்க்கிறோம். அப்போ இந்த வேதத்தை குறித்து அங்க பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த வேத வசனம் எப்படி இருக்குது? வேத தியானம், வேதத்தை வாசிக்குமா, தியானிக்கிறோமா பார்க்கிறோம். இங்க பார்க்கிறோம், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, கர்த்தர் சாட்சி சொல்றாரு, ஆபிரகாம்கிட்ட சொன்னதுனால அவர் என்ன சொல்றது? வாசிங்க. ஆதியாகமம் 18:19. பாருங்க, அவனுடைய பின்னால உள்ள சந்ததிக்கு கடத்தி கொடுப்பான்னு நான் நம்புறேன்னு கர்த்தரே ஒரு அதிகாரத்தோட சாட்சி சொல்றத பார்க்கிறோம். பின் சந்ததிக்கு. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? வாசிங்க. 48:18. பாருங்க, நதியை போல சமாதானம் போகணும். நமக்கு மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கும் சமாதானம். நம்ம என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும். இந்த வேதத்தை தியானிக்காதபடி நம்முடைய எப்படி நடக்க முடியும்? 1ஆம் சங்கீதத்துல பரியாசகர உட்காரத்துல உட்காராத, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாத அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த வேதத்தை தியானித்தாதான் கர்த்தர் எப்படி நம்ம நடத்துவார் என்று சொல்லி உணர்வார். அப்படி இருக்கும் போதுதான் நாம அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க முடியும். சற்று யோசித்து பார்க்கணும்.
யோவான் 7:49 அவருடைய வசனத்தை இது பண்ணாதவங்க சபிக்கப்பட்டவங்க. அது வாசிங்க. யோவான் 7 பாருங்க. வேதத்தை அறியாதவங்க எப்படியா சபிக்கப்பட்டவங்க இருக்காரு. அப்ப நம்முடைய வாழ்க்கை சற்று யோசிக்க வேணும். இந்த வேதத்தை நம்ம எப்படி நேசிக்கும்? அதே மாதிரி ஏசாயா 54 பாருங்க. 54:13 வாசிங்க. பாருங்க, நம்ம பிள்ளைகள் வசனத்தால போதிக்கப்பட்டாதான், அவங்கபடி நடந்தாதான் அவங்களுக்கு பிள்ளைகளை குத்தன சமாதானம் நமக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. அப்ப இந்த வசனத்தை நம்ம எப்படி தியானிக்கும் பாருங்க. எப்படி தியானிக்கிறோம்? நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? அப்படி இல்லைன்னா சமாதானம். அன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த நாட்கள்ல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் பாக்குறோம் ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு வரும்போது எப்படி இருக்கும்? பைபிள் ஒண்ணு, அப்புறம் என்னையும் நம்ம ஆராதனை நடத்துற மாதிரி ஜெப புஸ்தகம், அப்புறம் கீர்த்தனை, பாமாலை இப்படி வச்சுக்கிட்டு வருவாங்க. பார்த்திருக்கீங்களா? நாங்க பார்த்துருக்கோம். இன்னைக்கு எப்படி வராங்க மக்கள்? எங்க ஊர்ல எங்க ஊர் ஒரு இதுதான். நான் ஒரு பையனை பாக்குறேன். என்னடா, நான் வேற ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன். டேய், எங்க போறான்னு? பெரியப்பா சர்ச்சுக்கு தான் போறேன். பைபிள் எங்க? அதெல்லாம் இருக்கு. இல்ல எடுத்து அடே பைபிளை தூக்கிட்டு போனான்னு. இப்ப எதுக்கு பைபிளு? எல்லாம் தான் சர்ச்சில் காட்டுறாங்களா, அப்புறம் என்னத்துக்கு அப்படிங்க? நீ வேதத்தை சுமந்தாதான் நான் உன்னை சுமப்பேன்னு சொல்றாரு. அப்போ பாருங்க, பள்ளிகளுக்கு பற்றி அந்த நாட்கள்ல யோசித்து பார்க்கணும். பைபிள் படிக்கணும். சண்டே ஸ்கூல் போனோம். பிள்ளைகள் சண்டே ஸ்கூல்ல படிச்ச பாடத்தை சொல்லணும். எங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைகள்கிட்டே நாங்க சர்ச்சில் கேட்போம். இன்னைக்கு கேட்போம்னு சொன்னா வசனம் எப்படின்னா, பிரசங்கம் பண்ணும் போது 3 பாயிண்ட் எத்தனை பாயிண்ட் கொடுக்காங்களோ அதை கேட்பேன்னா கவனிச்சு அந்த பாயிண்டை மட்டும் சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன பேசுனாங்க? இதை பற்றி பேசினாங்க. அப்படிதான் இருக்கு. சிலவங்களுக்கு அதே தெரியாது. பிள்ளைகள் கவனம் கிடையாது. அப்போ வேத வசனத்தின் மேல் நம்முடைய கவனம் இல்லை. அதை நம்ம உட்கொள்ளணும், அதில் நிலைத்திருக்கணும். இல்லை, படிக்காதபடி இருந்தா எப்படி நிலைக்கணும்? எத்தனை வசனம் சொல்லுவாங்க சண்டே ஸ்கூல்ல. இந்த 91 சொல்லு, 42 சொல்லு, 34 சொல்லு, 37 படிக்கணும்னு இப்ப படிக்க முடியுமா? இந்த நம்ம அந்த என்ன மனப்பாட வசனம், நம்ம இதுல 52 வசனம் எழுதுனேன். சத்திய வசனம் எவ்வளவோ சொல்லுவோம் நாங்க எங்க பிள்ளைகளுக்கு. 10 வசனம் என்ன 2 இப்படிதான் இருக்கு. பிள்ளைகள் கேட்டா பாடம் படிக்கணும். பிள்ளைகள் பெற்றோர்கள் அப்படித்தானே இருக்கோம். நம்ம பிள்ளைகளை காலையில எழும்பி என்ன பாடத்தை படின்னு தான் சொல்றோம். பைபிளை வாசின்னு யாருன்னு சொல்றோமா? இல்ல, இதுல இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம சொல்லி கொடுக்கலையே. கேட்பான் ஒரு நாள், நீ எனக்கு சொல்லி கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும். கர்த்தரால் போதிக்கப்படலைன்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு உலகத்துல எத்தனை மதுபான பழக்கத்துல இன்னைக்கு இருக்காங்க வாலிபர்கள். மிருகத்தை விட கேவலமான இருக்கு. எவ்வளவு சாட்சி வருது பாருங்க. எத்தனை விபத்துகள். ஏன்? நம்ம கர்த்தருக்குள் அவங்களை போதிக்கல, வசனத்தை கற்றுக் கொடுக்கல, வசனத்தை அவங்களுக்கு கடத்தி கொடுக்கல. நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில வேத தியானம் வேணும். அதிகாலையில் வேதத்தை தியானிங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கு ஒரு சகோதரி நான் போகும்போது, சர்ச்சுக்கு போகும்போது வருவாங்க. வந்தோடனே, பிரதர் எனக்கு வேலை கிடைக்கல பிரதர், ஜோமனு. சரி, ரைட், ஜோமனும் கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு வேலை தருவார். ஜோமனு ஒரு 6 மாசம் வேலை கிடைச்சிது. அப்புறம் 1 வருஷம் கழிச்சு வந்தாங்க. நான் கூப்பிட்டேன், எப்படி இருக்கீங்க அப்படின்னு. இருக்க நல்லா இருக்கும் சார் அப்படின்னா. சரி, ரைட்டு. காலையில எழுப்பி பைபிள் எங்க சார் நேரம், எங்க சார் நேரம்? காலையிலே எழும்பி பஸ்ஸுக்கு போறதான். அப்ப எப்படி ஆயிட்டு, வேலை கிடைக்கிறதுக்கு முன்னால ஜெபம், வேலை கிடைக்கிறதுக்கு முன்னால பைபிள் வாசிப்பு எல்லாம். வேலை கிடைச்ச உடனே ஒண்ணும் கிடையாது, நேரம் இல்லை. அப்ப கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்கிறோமா? அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோமா? எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அவருடைய வார்த்தை எப்படி நம்ம நிலைத்திருக்க முடியும்? என் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில வேத தியானம் இல்லைன்னா முடியாது. நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானத்தை காண முடியாது. இந்த நாள் நம்ம நினைக்கணும், நான் எப்படி வேதத்தை தியானிக்கிறேன்,
என்னுடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்குறான்னு பார்க்கணும். அப்படி கற்றுக் கொடுக்கும் போது அவர் சொல்றாரு, யோவான் 16:24 பாருங்க, இதுவரை நீ ஒன்று கேட்கல, இப்பொழுது கேள் அப்படின்னு சொல்றாரு. எப்போ? அவரில் நிலைத்திருக்கும் போது, அவருடைய வசனம் நம்மில் நிலைத்திருக்கும் போது கேட்டாதான் கிடைக்கும். அது வாசிங்க. பாருங்க, சந்தோஷ நிறைவாகும்படியே பெற்றுக்கொள்வீர்கள். எப்போ? இப்பொழுது கேள். எப்படி? அவர் சொல்றாரு, நீ என்னில் நிலைத்திருக்கணும், என்னுடைய வார்த்தை உன் நிலைத்திருக்கும் போது கேளு. சும்மா கேட்க சொல்ல, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னாருன்னு சொல்லல. சொல்றான், ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னாரு. அப்ப எப்படி? அது என்ன சொல்லியிருக்காரு? அது வேற. கர்த்தர், என் ஜனம், என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிற சமாதானம் ஒருவரால் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கை அவரோடு இருக்கணும். அவருடைய வார்த்தை நம்ம நிலைத்திருக்க வேண்டும். இல்லைன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் அவர் சொல்றாரு. அப்ப அப்படி கேட்கும் போதுதான் நான் தருவேன் என்று சொல்கிறார். இயேசுவானுடைய ஊழியத்தில் பாதல ஜெபம் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் என்ன செய்ய, வனாந்தரத்தில் போய் ஜெபித்தார் என்று இருக்கும். 6ஆம் அதிகாரத்தில் மலையிலே ஜெபித்தார் என்று சொல்லிட்டு இருக்கும். ராம் முழுவதும் ஜெபித்தார். சீஷர்களை கேட்பாங்க, ஏன் இந்த பிசாசுங்களுக்கு ஓடலன்னு. உபவாசத்தாலும் ஜெபத்தினால் இல்லாம அது போகாது. அப்போ ஜெபம், நீ ஜெபம் எப்படி இருக்கு? அன்றைக்கு பேதுரு சிறைச்சாலையில் இருந்தான். சபையார் ஊக்கமா ஜெபித்த பொழுது சிறைச்சாலை கதவு திறக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெபமே ஜெயம். ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. ஜெபிக்கணும். சும்மா அவருக்குள் இருக்கும் போது, அவருடைய வார்த்தை நம்மில் இருக்கும் போது நம்ம ஜெபிக்கும் நிச்சயமாகவே தருவார். அல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மை உள்ள தேவன். நம்முடைய வாழ்க்கை பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கை ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு. நீங்க அந்த காலத்துல நாங்க சின்ன பையனா இருக்கும்போது முழு நேர ஜெபம், முழு இரவு ஜெபம் வைப்பாங்க. முழு இரவு ஜெபம் நீங்க பெரியவங்க பார்த்துருப்பீங்க. 8 மணிக்கு போனா காலையில 5 மணிக்கு தான் முடியும். நாங்க சின்ன பையங்க போய் நினைச்சீங்க, டீ குடிக்கிறது போய் உட்காந்துருப்போம். இப்ப எப்படி ஜெபம் இருக்கு? முன்னிரவு ஜெபம் மாறிட்டு. அப்ப கர்த்தரும் மாறுவார்ல. நீ எவ்வளவு நேரம் இருக்கே அதே மாதிரி தானே இருப்பாரு அவரு. அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஜெபம் இல்ல, குடும்ப ஜெபம் இருக்கா? குடும்பமா உட்காந்து ஜெபம் பண்றோம். அதுக்கும் சாக்குதான். எங்க வீட்டுக்காரர் வருவாரு, நைட்ல 12 மணிக்கு வருவாரு. அவன் பிள்ளையில கூப்பிட்டு ஜெபம் பண்ண முடியாதா? பாட்டு படிக்க முடியாதா? துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். வீட்டுல துதி சத்தம் கேட்கணும். கேட்குதா? இப்போ ஏன் நமக்கு போராட்டங்கள் வருது, பிரச்சனைகள் வருது? நம்ம வீட்டுக்குள்ள ஜெபம் இல்ல, துதி சத்தம் கேட்கல. கேட்கணும். குடும்ப ஜெபம் இல்லைன்னா என்ன? கூரை இல்லாத வீடு. உணர்வு வரணும். ஏன் நமக்கு வரல இப்படி ஜெபம் வரல? ஆதி நாட்கள்ல பாருங்க, குடும்ப ஜெபம் இருந்துச்சு. ஒரு வீட்டுல சத்தம் கேட்டா அந்த தெரு முழுதும் கிடைக்கும். இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு வீட்டுல சத்தம், ஊழியக்காரன் குடும்பத்திலும் இல்ல. போயிட்டு ஆசீர்வாதம் வேணும், சமாதானம் வேணும் தான் நம்ம கேட்கிறோம். ஆனா அவர் சொல்றதை கேட்கலையே. நாமத்துல கேளு, கேட்கலையே. எங்க குடும்பம், எங்க கிராமம் அப்படி இருந்துச்சு அந்த நாட்கள்ல. ஒவ்வொரு வீட்லயும் சத்தம் கேட்கும். 8:30 ஆயிட்டுனா ஒவ்வொரு வீட்லயும் சத்தம் கேட்கும். இப்ப அப்படி இல்லையே. நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறோம். பிரச்சனைன்னு வருவாங்க என்கிட்ட, எனக்கு வா, யாரு பட்சபாதம் இல்லாத தேவன், உனக்கு தான் தருவேன் எனக்கு தான் தருவேன்னு சொல்லல. அவர்கிட்ட முழங்கால் போடு, அவருக்கு பாத்திரமா மாறு, குடும்பமா ஜோமனு, பாட்டு படிச்சு ஜோமனு, கர்த்தர் நிச்சயமாகவே சமாதானத்தை தருவார் தான் நாங்க சொல்றோம். இருக்காது. எத்தனை வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்குன்னு சொல்லுங்க. பண்ணணும், இல்லைன்னா முடியாது. கடைசி நாட்கள்ல வந்துட்டோம். எங்களுடைய பெற்றோர்கள் அப்படித்தான் எங்களை வளர்த்தாங்க. எங்களுடைய மாமனார் வீட்லயும் அப்படித்தான். எல்லாரும் நாங்க சேர்ந்த இடமும் அப்படி குடும்பம். இன்னைக்கு எங்க குடும்பங்களை எல்லா குடும்பங்களையும் பாட்டு வச்சிருக்காரு. அல்லேலூயா.
எங்க தகப்பனார் தனியா இருந்தாங்க ஊர்ல. எங்க அண்ணி ஒரு ஆள் பக்கத்துல இருந்து சாப்பாடு கொடுத்தாங்க. இன்னொரு சித்தப்பா வீடு அங்க இருந்துச்சு. அவங்க சொல்றாங்களாம், இந்த மனுஷன் ராவும் பகலும் ஒரே பாட்டு தான் படிச்சுட்டு இருக்காரு, தூங்க முடியல அப்படின்னு. எங்க அப்பா 10 மணி 11 மணி நினைச்ச நேரம் எல்லாம் பாட்டு. அப்படிதான் இருந்தாங்க. இன்றைக்கு அப்படி இருக்குதா? சத்தம் போட்டு படிச்சா பக்கத்து வீட்டுல ஏதாவது கேட்டக்கூடாதுங்கிற அது ஒரு இது. அப்படிதானே இருக்கு இன்னைக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சற்று யோசிக்கணும். ஜெபம் எப்படி இருக்கு? அவர் என்ன சொல்றார்? கேளுங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில துதி சத்தம், வீட்டுல துதி சத்தம் கேட்கணும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாகவே நம்மகிட்ட சமாதானத்தை தருவார். இந்த நாட்கள் நம்ம தியானிக்கிறோம். அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்தார். வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்தார். பிசாசுடைய போராட்டம் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்தார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம அவருடைய பிள்ளையாய் மாற வேண்டும். அவரில் இருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய பாத்திரமாய் மாற வேண்டும். அவருடைய வேதத்தை தியானிக்க வேண்டும். அப்போ அவர் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் தருவேன் என்று சொல்கிறார். அவர் என்ன சொல்ல? வருத்தப்பட்டு பாரசுமர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்கிறார். நீதிமொழியில் என்ன? மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தான் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15-16 என்ன சொல்றாரு? நீங்க தங்குற ஆலயம் சொல்ல. அந்த ஆலயம் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கணும். நம்மளை தான் ஆலயங்கிறாரு. அப்ப நமக்கு அதுக்கேற்ற பரிசுத்தம் வேணுமே. இந்த தபசு நாட்களை தந்திருக்கிறார். நாட்களின் ஓடுன்னு நினைக்க முடியாது. அடுத்த தடவை நாம ஒரு இருப்போமோ இல்லையாங்க தெரியாது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும். இன்றைக்கே மனம் திரும்பன்னு தான் சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில சமாதான குறைவு இருக்குமானால் கர்த்தரோடு ஒப்பராக வேண்டும். அவருக்கேற்ற பரிசுத்தமாக வேண்டும். அவர் அழைக்கிறார். இதோ வாசல் படியிலிருந்து தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை தந்தா நான் உள்ள வருவேன், அவனோடு பந்தியிருப்பான், அவனும் என்னோட பந்தியிருப்பாங்கிற எவ்வளவு ஒரு ஐக்கியம் பாருங்க. அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். மகனே மகளே வா என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். நம்ம எப்படி நிர்வாசரமா இருந்தா எப்படி? வாழ்க்கை மாற வேண்டும். இந்த தபசு நாட்களை தந்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய குடும்பங்களில் சமாதான குறைவு, வியாதியோ விலகி நம்ம எவை இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நம்ம வியாதிகளை எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தேன் என்று சொல்கிறார். 2 பேதுரு சொல்றார், என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு அர்ப்பணிக்கணும். ஒருவேளை நம்முடைய ஒருத்தர் நீதிமான் இல்லை என்று சொல்லுகிறார். எல்லாரும் பாவிதான் சொல்றாரு. ஆயக்காரன் போய் கேட்டான், ஐயா கிருபையாயிரன்னு சொல்லி. பரிசேயன் என்ன கேட்டான், அவனை மாதிரி இல்லை. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. அவன் சரியில்லை இவன் சரியில்லை, நம்ம மற்றவங்களை தான் குற்றப்படுத்துறோம். வேண்டாம் வேண்டாம். யாரு போனாலும் போட்டாலும் நான் இன்னைக்கு செத்தா பரலோகம் போனோம், அந்த நினைப்பு இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைகள் என்னோடு இருக்க வேண்டும். அன்றைக்கு அவர் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அவ்வளவு ஒரு அங்கலாய்ப்பு. இன்றைக்கு அதே அங்கலாய்ப்போட தான் இருக்கிறார். பாவம் செய்து எல்லாத்தையும் போயிட்டாங்கன்னு சொல்லி. இந்த நாட்கள் தன்னை நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணித்து அவரோடு நம்ம ஐக்கியப்படும் போது எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சமாதானத்தை கொடுப்பார். அப்படியே எழும்பி நின்று ஒரு விஷயம் ஜெபிப்போம். கேட்ட சத்தியத்தை அப்படியே ஞாபகப்படுத்துங்க. அவர் நமக்காக நமக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் சொல்லிதான் வரவளாய் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார், துப்பப்பட்டாருங்க, நிந்திக்கப்பட்டார். எவ்வளவு ஒரு வேதனை. விலாவிலே குத்தப்பட்டார், பார சிலுவையை சுமந்து வந்தார் என்று சொல்லிப்பார். எதற்காக? எனக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, என் பிள்ளைகளுக்கு நான் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவாய் பாடுபட்டார். இந்த நாளில் மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு தான் கேட்கிறார். என்னிடத்தில் வா என்று கூப்பிட அழைக்கிறார். நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். அவருக்கு ஆயத்தமாக இருக்கிறார். வேத வசனத்தை தியானிக்க நேரத்தை கொடுப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய குடும்பத்துல சமாதானத்தை கொடுப்பார். ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அருமையான இந்த வேளையில கர்த்தர் எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா, நீர் ஒருவரே பரிசுத்தமானவர்.
நீர் நல்லவர் இயேசுவே. நாங்கள் பாவம் செய்து உம்மை வேதனைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இரவு வேளையிലേക്ക് நம்முடைய சத்தியத்தின்படி எங்களுக்கு உணர்வை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. இயேசுவே, மனதுருக்கம் உள்ள தேவனே, எங்களுக்கு பாவங்களை ஏற்றி எவ்வளவாய் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொன்னீங்களே அப்பா. எங்களை உம்முடைய பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்களுடைய குறைகளை மன்னிங்க. உன் பாவ ரத்தாம்பர் சிவப்பா இந்த பஞ்சை போல் வெண்மையாக்குவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. எங்களை சுத்திகரிங்கப்பா. இயேசுவே, எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களில் சமாதானம் இல்லாதபடி நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு இறங்கி எங்களுடைய குறைகளை மன்னியும். இயேசுவே, மன்னிங்கப்பா ஆண்டவரே. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நதமான சபையான இருதயத்தை தருவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. கர்த்தர் மாற்றும். உம்முடைய ஆலயமாய் எங்களை மாற்றும். உம்முடைய ஆலயமாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. மாற்றுங்கப்பா. உமக்கு ஏற்ற பிள்ளைகளை எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே. இனி நாட்களில் வேதத்தை அதிகமாக தியானிக்க எங்களை பலன் தாங்க ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, எங்களை போதிங்க. உடைய பாதபடியில் இருந்து செபிக்க எங்களை பலன் தாங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களை பலப்படுத்து. வந்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கிப்பார் ஆண்டவரே. அன்றைக்கு உடைய சமூகத்தில் கூடின மக்களை ஒருவரையும் வெறுமையா அனுப்புனதில்லை ஏசப்பா. ஒவ்வொருவரையும் நீ தொட்டு ஆசீர்வதிங்க கர்த்தாவே. விலகினங்களை இயேசுவின் நாமத்தில் விலகணும் ஆண்டவரே. சமாதான குறைச்சல் எல்லாம் சமாதானத்தை விட்டு ஆண்டவர் எல்லா குறைச்சலும் மாறட்டும் ஆண்டவர். பிள்ளைகளின் சமாதானமா இருக்க கர்த்தர் கிருபை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரை கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. இனி வர நாட்களில் ஆண்டவரே சமாதான நதியை போல ஓடணும். நாங்க மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணி பொறுப்படுத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உமக்கு மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம். தர்மையான ஆண்டவரே, நாளிலே வந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்து வேத வசனங்களை தியானிக்க கிருபை செய்தீரப்பா. ஆண்டவரே, நாளைய தினம் பரிசுத்த ஓய்வு நாளிலே முழு மனதோடு நாங்கள் ஆயத்தப்பட, நாளை நடைபெற அனைத்து ஆராதலும் நாம மகிமைக்காக நடைபெற, அனைத்து திருச்சபை மக்களும் தவறாது கலந்து கொள்ள, ஊழியத்திற்கு குறிப்பாக ஆலய ஆராதனைகளுக்கு திருச்சபையார் கலந்து கொள்ள முடியாதபடி காணப்பட தடைகள் மாறட்டும். எல்லா ஐக்கிய சங்க கூடுகைகளுக்கு ஜெபிக்கிறோம். எல்லாரும் திவ்ய பிரசனம் வழி நடத்தப்படட்டும். குறிப்பாக ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் ஓடோடி வருவதற்கு எந்த நாட்களை எங்களை பலப்படுத்தும் செய்தி கொடுத்த என்பது ஆசிரியருக்காக ஒரு துணைவியாருக்காக நம்ம பிள்ளைகளை ஜெபிக்கிறோம். யாமரை கத்த நன்மைகளால் நிரப்பும். இன்னும் அதிகமாக நாமத்தை உம்முடைய அன்பை அநேகருக்கு அறிவிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இப்போதைக்கும் இருப்பதாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வருவோம்.